எல்லாத்துக்குமே காவக்கார் கருப்புசாமி தான். சாவி பூராமே கோயில் வாசலில் தான் வைப்பாங்க. 18ஆம் படி கருப்பன் அவர் தான் காவக்கார். இந்த 18ஆம் படி கருப்பை நம்ம மக்களுக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு அதோடைய பின் கதையை நம்ம தெரியும். இந்த 18 பேரையும் பிடிச்சி இந்த 18 படியை அமைச்சு அதுக்கு மேலே ஒருத்தர் மட்டும் நான் காவல் தெய்வமாக இருக்கிறேன். கருப்பசாமினா எனக்கு ரொம்ப துடியான சாமியாக, எனக்கு மனசுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் கருப்பை முன்னாடி நின்றுவேன். கருப்பனை நான் சாமியாக பார்க்கல, எங்கள் தாத்தாவாக பார்க்குறேன். கருப்பர் எனக்கு எல்லா இடத்துலையும் தொடர்ந்து இருக்கிறாரு. அழகுமலையானுக்கே கருப்புசாமி தான் ஃபேமஸ்ஸு. அவர் தான் காவக்கார். எல்லாத்துக்குமே காவக்கார் கருப்புசாமி தான். சாவி பூராமே கோயில் வாசலில் தான் வைப்பாங்க. கருப்புசாமி வாசலில் தான் வைப்பாங்க. 18ஆம் படி கருப்பன் அவர் தான் காவக்கார். நீங்கள் நினச்சி வர்றதை பூரா நடக்கும். கருப்புசாமி அழகுமலையான் இந்த நாட்களில் ஆடி மாதத்துல நல்ல விசேஷம். சித்திரை மாதத்தில் விசேஷம். சித்திரை மாதத்தில் ஆற்றுல அழகர் போவார். இங்கேருந்து போவார் வெளியே. மருதை பூரா ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வருவார். ஆடி மாதத்தில் தேரோட்டம் சுற்றி தேரோட்டம் தேரில் அப்புறம் தான் உள்ளே போவார். நமது மதுரை மாவட்டத்தில் பொதுவாக தென் மாவட்டங்கள்லேயே ரொம்ப பிரதிஷ்டப்பட்ட கோயில் அழகர் கோவில். 18ஆம் படி கருப்பு, பழமுதிர்ச்சோலை முருகன், தீர்த்தக்கரை ராக்கு. 18ஆம் படி கருப்பு என்ன சிறப்புனா, இங்கே என்ன வேண்டிக்கிட்டாலும் கருப்பங்கிட்ட அது உடனே நிறைவேற்றி கொடுப்பார். குழந்தை வரம், திருமண தடங்கள், எந்த வீடு கட்டுறதுல பிரச்சனைகள், எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அழகுமலையில் தீர்த்தக்கரை ராக்கில் தீர்த்தமாடி பழமுதிர்ச்சோலை முருகனை போய் தரிசனம் பண்ணி அழகுமலையான தரிசனம் பண்ணி 18ஆம் படி கடைசியில் 18ஆம் படி கருப்பைக்கிட்ட திண்ணீர் வாங்கி கொண்டு போய் அவங்க வீட்டு வாசல்லையோ இதிலே போட்டால் வீடு கட்டுறதுலேருந்து எல்லா தடங்களும் விலகி சகல செல்வாக்கியமும் பெற்று பெருவாள் வாழ்வாங்க. 18ஆம் படி கருப்பனுடைய அருள் பெற்றால் காற்று, கருப்பு, பேய், பிசாது, பில்லி, சூனியம் அத்தனை விளையிடும். இங்கே 18ஆம் படி கருப்பனுடைய சக்தி இந்த உலகத்துக்கே தெரியும். யார் வந்தாலும் எந்த தீய சக்திகள் வந்தாலும் 18ஆம் படி கருப்பனுடைய அருள் பெற்றால் அது தூசியாக பறந்து ஓடி அந்த குடும்பம் மேலும் 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 உயரும். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். கல்வி தரம் அனைத்தும் நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடியது நம்ம 18ஆம் படி கருப்பன். அவரை தரிசனம் பண்ணால் சகலமும் பெற்று பெருவாள் வாழலாம். நாங்கள் இருக்கிறது அழகுமலையார் ரோட்டில் தான் இருக்காங்க. காதக்கிணறு பக்கத்தில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒருக்கா அழகுமலையானை தரிசனம் பண்ணிட்டு தான் போவோம். இங்கே வந்தாத்தான் எங்களுக்கு நல்ல நிம்மதியாக இருக்கும். வாழ்க்கையும் நல்ல முன்னேற்றத்துக்கு வரும். 18ஆம் படி கருப்பனுடைய சக்தி பயங்கரமான சக்தி. அவர் யாராலையும் எதுவும் அசைக்க முடியாது. அவர் நாடி வர்ற மக்களும் நல்ல முன்னேற்றத்துக்கு வருவாங்க. கருப்பணசாமியை பார்க்க வர்றதுக்கு அவர் பேர் 18ஆம் படி கருப்பு. சந்தன காப்பு தான் அவருக்கு முக்கியம். அவருக்கு ஒரு பிடித்தது சந்தனம் தான். வருஷத்தில் ஒரு நாள் ஆடி 18ஆம் தேதி அன்னைக்கு இந்த நட திறக்கும். அன்னைக்கு மட்டும் சந்தன காப்பு சாத்துவாங்க. 18 படிகளையும் சாத்தி அன்றைக்கி பெருவாரியான கூட்டம் இந்த தென் மாவட்டங்களே இங்கே திரண்டு நிற்கும். அவருக்கு 18ஆம் படி கருப்புக்கு உகந்தது சந்தனம் தான். சந்தன கருப்பு தான் அவருக்கு இப்போ அந்த ஆடி 18க்கு கரெக்டாக எல்லா மக்களும் 18ஆம் படியை திறந்து அன்றைக்கி வருஷத்தில் ஒரு நாள் தான் அந்த கதவு திறக்கும். 18ஆம் படி கருப்பு திறந்து அது எல்லா விதமான சந்தன படியெல்லாம் சாத்தி அது பெரிய பயங்கரமான திருவிழா நடக்கும். தென் மாவட்டங்கள் மக்கள் நல்லா தரிசித்து அவங்களுக்கு நல்ல வாழ்வு, விவசாயம், தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். 18ஆம் படி கருப்புசாமியோடைய வரலாறு என்னன்னு சொன்னால், இந்த கோயிலுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கும்பலே கொள்ளையடிக்க வந்தாங்க. கொள்ளையடிக்க வரும்போது அன்று இரவில் அங்கே கோயிலுடைய காவக்காரர்கிட்ட போய் நினைவில் போய் இந்த கோயிலை கொள்ளையடிக்க வந்திருக்காங்க சில கும்பல்கள், அவங்கெல்லாம் நீங்கள் விரட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க உசுப்பி இங்கிட்ட உள்ள நாட்டு மக்கள் எல்லாம் திரட்டி அவங்கள பிடிச்சி கட்டி வச்சு அவங்கள வெட்டி 18 படியிலேயே வச்சு அவங்க ஒரு பிரதிஷ்டம் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த வந்தவங்க இனிமேல் அவங்க அங்கே அழகர் கோயிலில் திருட வரமாட்டாங்க, இங்கேயே நாங்கள் தெய்வமாக அடங்கிடுறோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால் அவங்கள அந்த 18 பேரையும் பிடிச்சி அந்த 18 படியை அமைச்சு அதுக்கு மேலே ஒருத்தர் மட்டும் நான் காவல் தெய்வமாக இருக்கிறேன், 18 படிக்கு மேலே காவல் தெய்வமாக நான் இருக்கிறேன்னு சொல்லி அவரே அந்த கருப்புசாமி. 18 படி இங்கே தரிசிக்கலாம். கருப்பணசாமியை தல்லாகுளத்தில் நான் அழகுமலையா மதுரைக்கு வரும்போது தல்லாகுளத்தில் நான் அவரை வரவேற்கிறதுக்காக நான் தல்லாகுளத்தில் நான் அங்கேருந்து நான் காவல் தெய்வம் இருக்கிறேன் அப்படின்ற வரலாறு தான் இந்த 18ஆம் படியோட கருப்பனுடைய கதை. இது உண்மையான கதை தான். இது உண்மையாக நடந்தது தான். அழகர் கோயில் பக்கத்தில் மாத்தூர் கிராமத்துலேருந்து வரேன். என் பேர் தினேஷ்.
கருப்பசாமினா எனக்கு ரொம்ப துடியான சாமியா, எனக்கு மனசுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் கருப்பை முன்னாடி வந்து நின்றுவேன். கருப்பனை நான் சாமியா பார்க்கல, எங்கள் தாத்தாவா பார்க்குறேன். கருப்பர் வந்து எனக்கு எல்லா இடத்துலையும் துணை நின்றுருக்கிறாரு. அவரை நினச்சாலே நமக்கு ஒரு இப்போ நீங்கள் கூஸ் பம்ப்ஸ் சொல்லுவீங்க, அந்த மாதிரி ஒரு புல்லரிக்கிற ஒரு மனநிலை வரும். என்ன கஷ்டம் வந்தாலும் அதை கடந்து நிற்கிறதுக்கு கருப்பை எப்போவும் நமக்கு துணை நிற்பாருன்னு எல்லா நேரமும் நம்புவேன். இன்றைக்கி கூட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள், அது கூட ஒரு 3 நண்பர்கள் வந்து எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கருப்பை வாசலில் வந்து நின்றுட்டு போகிறது ஒரு நிறைவாக இருக்கும், அதுதான் மனசுக்கு நிறைவை தரும்னு அந்த கருப்பன் 18ஆம் படி கருப்பை முன்னாடி வந்து நின்றுட்டு இந்த பக்தி சேனல் மூலமாக இதை பேசுகிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது கருப்பர் எனக்கு கொடுத்த வாய்ப்பாகவே நினைக்கிறேன். அவரை பற்றி பேசாமல் கடந்து போகிறது மனசுக்கு நிறைவை தராது. கருப்பன் தான் எல்லாமே. நான் என்னை பொறுத்தளவு கருப்பசாமிக்கு என்ன பிடிச்சது பிடிக்கலன்ற தவிர உண்மையாக இருக்குன்னு நினைப்போம், தைரியமாக இருக்குன்னு நினைப்போம். நமக்கு ஒரு தைரியம் இல்லைன்னா அவரை நினச்சிக்கிட்டா நமக்கு அந்த தைரியம் வந்துடும். தைரியமாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது தான் கருப்பனுக்கு பிடிச்சதுன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நிறையா இடங்களில் அதை உணர்ந்திருக்கோம். நமக்கு என்னென்ன இக்கட்டான சூழ்நிலைகள் வந்ததோ, ஒரு எனக்குலாம் ஒரு தடவை ஒரு பயங்கரமான ஒரு விபத்து, கார் விபத்து, அந்த நிமிஷம் நம்ம உயிரோடு இருப்போமா, அது நம்ம பொழைப்போமா பொழைக்கலையான்னு தெரில. அந்த நேரத்தில் சொல்லுவாங்க நமக்கு ரொம்ப முக்கியமான ஞாபகம் வருவாங்க, குலதெய்வம் கூட வரும்னு. என் குலதெய்வம் கூட வந்துச்சு, அதனால இன்னைக்கு நின்று நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கருப்பனை பற்றி. கருப்பனுக்கு வந்து கும்பிட்டோம்னா எந்த அளவுக்கு கும்பிட்றோமோ அந்த அளவு நம்மளுக்கு காப்பாற்றுவார். நம்ம குலதெய்வம் கருப்பசாமி தான். எங்களுக்கு நல்லது நம்பினா நல்லது பண்ணுவார். மதுரைக்கு பிடிச்சது மதுரை மல்லின்றாங்க. இந்த மதுரைக்கு வந்தா நம்ம அலையரை பார்க்கணும், நம்ம கருப்பசாமியை பார்க்கணும், அதாங்க மெயின். நம்ம மதுரைக்கு வந்து கல்லழகரை பார்த்தோம் பாரு, அதாங்க நம்ம பேமெண்ட். நம்ம சாமியே கருப்பசாமி. மதுரைக்கு வந்தா இந்த கருப்பசாமியை பார்த்துட்டு தாங்க போனேன். இப்போ இது நம்ம மதுரை மாவட்டத்தில் அழகர் கோயில். இது எப்படின்னா 18ஆம் படி கருப்பசாமி. கேரளாவிலேருந்து 18 மந்திரவாதிகளை கொண்டு வந்து அழகரை கடத்தி கொண்டு வருவதுக்காண்டி வந்தவங்க தான். 18 பேரையும் வெட்டி இது பண்ணதுனால இது 18ஆம் படி கருப்பசாமின்னு பேர். ரொம்ப சக்தி வாய்ந்தது. அழகர் மதுரைக்கு போகும்போது தான் அந்த வாசல் படியாக தான் வருவாப்புல. 18ஆம் படி வாசலில் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். எனக்கு நினச்சது நடக்கும். நம்ம என்ன நினச்சி பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் சக்தி வாய்ந்த தெய்வம் தான். சித்திரை மாதம் அழகர் வெளியில் போகும்போது அந்த வாசப்படியில் தான் வெளியே வருவார். அதே மாதிரி ஆடி 18 சித்திரை மாதம் போகிறது வந்து 3 மாதத்துக்கு வந்து வெளியில் தான் இருக்கும். ஆடி சந்தனம் காப்படிச்சு தான் உள்ளே போகும் 18ஆம் படி வாசல் வழியாக. அது எல்லாமே சந்தனம், சுருட்டு, பாக்கு பழம், அருவா. 18ஆம் படி அருவா இதுதான் அவங்க நினச்சது நடந்துச்சுன்னா அருவா இத்தனை அடியில் வைக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும். எல்லா தமிழ்நாடு முழுவதும் வெளிநாட்டிலேருந்து கூட வர்றாங்க, தமிழ்நாடு முழுவதும் வருவாங்க. நினச்ச காரியம் நடக்கும். அது மாதிரி இந்த பில்லி சூனியம், பேய் பிசாசு இது எல்லாமே ஒரு 18ஆம் படி கருப்பனுக்கு கட்டுப்படும். வருவாங்க எல்லாமே வருவாங்க. அவங்க வந்து குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை வரமும் கொடுப்பாரு. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் தான் 18ஆம் படி கருப்பேன். இருக்கிறதுலே எல்லாத்துக்கும் பெரிய கருப்பு ஒரு தான். இவருக்கு தான் முதல் இது கருப்பசாமியில் 18ஆம் படி கருப்பர். அழகர் கோயிலில் முக்கியமானது வந்து 18ஆம் படி கருப்பு. இந்த 18ஆம் படி கருப்பை வந்து நம்ம வந்து பேசணும், அதாவது வந்து மக்களுக்கு தெரியணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதோடைய பின் கதையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். 18ஆம் படி கருப்புன்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பல 1000 வருஷம் முன்னாடி வந்து அங்கே வந்து பூசாரி இருந்திருக்கிறாரு. பூசாரி இருக்கும்போது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பூசாரியோடைய குழந்தை வந்து ரெகுலராக வந்து அங்கே விளாண்டுக்கு இருந்துருக்கு. 1000 வருஷம் முன்னே வந்து கட்டடங்கள் எதுவுமே கிடையாது, பூரா காடு தான். விளாண்டுக்கு இருக்கும்போது அப்போ அவர் அந்த பூஜைகளை எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணிடுறாரு, குழந்தை வந்து உள்ளுக்குள்ள விளாண்டதை கவனிக்காமல் பூட்டிடுறாரு, கதவை பூட்டிடுறாரு. பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அவங்களுடைய சம்சாரத்திட்ட கேட்கும்போது சம்சாரம் வந்து என்ன சொல்கிறாங்க, எங்கெங்க உங்கள் கூட வந்த குழந்தைய காணாமல் சொன்னேன்னு, குழந்தைய இப்போ நீ பார்க்கலையான்னு சொல்லி அங்கே போய் கதவை திறக்க போனால் உள்ளேருந்து சாமி வந்துடுது. சாமி வந்து என்ன சொல்லுது, எப்பா கதவு பூட்டினது தான், உன் குழந்தைய நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், உன் குழந்தை வந்து உள்ளதே விளாண்டுக்கு இருக்கு, நான் காலையில் கொடுத்து வரேன்டா அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்துருக்கு. பூசாரி என்ன பண்ணாரா, அதெல்லாம் முடியாது சாமி, என் பொண்டாட்டி பயங்கரமாக வையுது, சத்தம் போடுது, திட்டுது, நீங்கள் வந்து குழந்தைய வந்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லவிட்டியும், உனக்கு குழந்தை வேணும்னா பிச்சு துண்டு துண்டாக வேணா தரேன், வாங்கிட்டு போடான்னு சொல்லி சாமி சொல்லுது. இது வந்து ஐதீகம். அப்போ குழந்தைய கேட்க விட்டியும் அவர் வந்து சாமி வந்து தரமாட்டேன்னு சொல்லி சொல்ல விட்டியும், இல்லை எனக்கு நீ தந்து தான் ஆகணும், இல்லைன்னா என் பொண்டாட்டி செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்ல விட்டியும், உன் குழந்தைய துண்டு துண்டாக தரண்டான்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து துண்டு துண்டாக தந்துட்டு கதவை அடைச்சிருது. அதுலேருந்து அந்த கதவு வந்து திறக்கிறதே இல்லை. இதுதான் வந்து இந்த 18ஆம் படி கருப்போட வரலாறு. அடுத்து அழகர் இருக்கார். அழகர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை சித்திரை மாதத்தில் வந்து ஆற்றுல வந்து இறங்குவார். இங்கேருந்தே போவார். இந்த கோயிலில் இருந்தேன் வைகை ஆற்றுக்கு போய் இறங்குவார். அதோடைய ஐதீகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மீனாட்சியும் இவரும் வந்து அண்ணனும் தங்கச்சியும். அப்போ அங்கே வந்து இந்த அழகர் வந்து ஆற்றுல இறங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா, மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரர் அதாவது சிவனுக்கு வந்து கல்யாணம் நடக்கும்.
அதே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம்னுவாங்க. அப்போ அந்த கல்யாணம் வந்து நடக்கும்போது கல்யாணத்துக்கு வந்து தங்கச்சிக்கு வந்து சீர் கொடுக்கணும், தாய் தகப்பன் கொடுக்கணும், இல்லாட்டினா வந்து அண்ணன் கொடுக்கணும். அப்போ அழகர் வந்து அண்ணன், இவர் அங்கேருந்து வந்து அங்கே வந்து சீர் கொடுக்க வருவார். சீர் கொடுக்க வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தங்கச்சி வந்து ஆற்றுல இறங்கி மடியை வந்து விரித்து அண்ணா எனக்கு சீர் கொடுங்கன்னு சொல்லி சொல்லும். அழகர் என்ன பண்ணுவார், சீரை கொடுப்பாரு. சீர் கொடுத்தோடனே எல்லா சீரும் சரியாக இருக்கான்னு பாருமா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அழகர் சொல்லுவார். மீனாட்சி என்ன பண்ணும், எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்லை எனக்கு ஒரு சீர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு திரும்பி போயிடும். சரிம்மா ஒன்றும் கவலை இல்லை, அண்ணன் உனக்கு நான் அண்ணன் இருக்கேன்லம்மா, நீ ஏன் கவலைப்படுற, அடுத்த வருஷம் வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, சொல்லிடுவார். அழகர் சொல்லிடுவார். இதே வருஷம் நடந்துருக்கு. ஒவ்வொரு முறையும் வந்து மீனாட்சிக்கு வந்து ஒரு சீர் கொடுக்குறதுல வந்து குறைபாடை பெறுது. இதை வந்து வட்டம் வந்து அவர் வந்து கொடுத்து சரி பண்ணுவார், நிவர்த்தி பண்ணுவார். இது வந்து அழகருடைய வரலாறு. கோயிலில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மெயினானது வந்து மொட்டை போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. மொட்டை வேண்டதில் நம்ம கேட்டோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இப்போ என் குழந்தைகளுக்குலாம் நான் இங்கே தான் போடணும், எனக்கு குலசாமியே இதுதான், இந்த கோயில் தான், இந்த அழகர் தான் எனக்கு குலசாமி. நான் அடுத்த வருஷம் வந்து என் குழந்தைகளுக்கு மொட்டை போடணும், போட்டோம்னா நினச்சது அப்படியே நடக்குன்றது ஒரு ஐதீகம்.